அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பிளாக் ஒயிட் அப்படின்றத பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். போன வீடியோல எல்லாம் நம்ம கலர் வீல், கலர்னுடைய கலர் ஸ்கீம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல இந்த வீடியோல நம்ம பிளாக் ஒயிட் அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பிளாக் ஒயிட் இது ரெண்டும் கலரா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. பெயிண்ட் சம்பந்தமா, பிக்மெண்ட் சம்பந்தமா, கலர் சம்பந்தமா, பிளாக்கோ ஒயிட்டோ கலர் தான். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் சமமான தன்மைகள், ஒரே தன்மை தான். போன கலர் ஸ்கீம்ஸ்ல ஒரு ஹியூ கூட ஒயிட் ஆட் பண்ணிட்டு போச்சுன்னா நமக்கு டிண்ட் கிடைக்கும். அதே இது ஒரு ஹியூ கலர் கூட பிளாக்கை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஷேட் கிடைக்கும், கிரேல டோன் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனால இதை நம்ம நியூட்ரல் கலராகவும் நம்ம இதை உபயோகப்படுத்தோம். இதை பிளாக்கும் ஒயிட்டும். ஓகே, பெயிண்ட் சம்பந்தமா, கலர் சம்பந்தமா, பிக்மெண்ட் சம்பந்தமா பிளாக்ல எல்லா கலர்ஸும் அடங்கி இருக்கு. சரிங்களா? அதே இது பெயிண்ட் சம்பந்தமா, பிக்மெண்ட் சம்பந்தமா, கலர் சம்பந்தமா ஒயிட்ல எந்த கலரும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம லைட்ன்றதுல பார்ப்போம். லைட் வந்து எப்படி இருக்கு? ஒயிட் தானே, ஒயிட் கலர் தானே, ஒரு லைட் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஒரு ரே ஆஃப் லைட். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் சம்பந்தமா பிளாக்ல ஒரு கலரும் இல்லை. இட்ஸ் an absence of light. புரியுதுங்களா? பிளாக்னா இருட்டுனா இட்ஸ் an absence of light. அதே இது லைட் சம்பந்தமா ஒயிட்டுக்கு வந்து எல்லா கலர்ஸும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு சின்ன லைட் ஸ்பெக்ட்ரம்ல உங்களுக்கு எல்லா கலர்ஸும் அதுல நமக்கு தெரிய வரும். ஒரு சின்ன ஒரு லைட்ல வந்து சின்ன ஒரு வெளிச்சத்துல, ஒரு ரேல, ஒரு கதிர்ல நமக்கு எல்லா கலர்ஸும் அதுல அடங்கி இருக்கு. சரிங்களா? இப்போ வானவில் இருக்கு, விப்ஜியோர், அதுல வந்து நமக்கு அந்த ஒரே ஒரு லைட் உடையது தான். அதுல நமக்கு எல்லா கலர்ஸும் நமக்கு அதுல தெரிய வருது. ஒயிட் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை வந்து அது எப்பவுமே வெளிக்கொண்டு வந்துடும், வெளியில காட்டிடும். இட் ரிஃப்ளெக்ட்ஸ். அதே இது பிளாக் என்ன பண்ணும்? அது அப்சர்வ் பண்ணிக்கும், இழுத்து வச்சுக்கும். புரியுதுங்களா? ஒரு வெள்ளை துணி வந்து ஒரு இருட்டான ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தெரியுமா? தெரியாது. அந்த பிளாக் வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது, நமக்கு அது தெரியாது. அதே இது அதுல ஒரு சின்ன ஒரு லைட்டுடைய ஒரு ஒரு ரே போச்சுன்னா அந்த வெளிச்சம் உள்ள இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நமக்கு காட்டிடும். அந்த உள்ள இருக்கக்கூடிய பிளாக்னஸ் போயிடும். இதுதான் லைட்டு. புரியுதுங்களா? இன்னொரு இதுல நான் இந்த பிளாக்கும் ஒயிட்டும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் கலர் அப்படின்றது நான் ஏன் சொல்றேன்னா, மொபைல் ஆன் பண்ணி வைக்கிறோம், அது நல்லா ஒயிட்டா இருக்கு, இருட்டான இடத்துல அதை நம்ம ஆன் பண்ணா நல்லா வெளிச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்றோம். பின்னாடி ஒரு பெரிய லைட் இருக்கு. அதுக்கு முன்ன வந்து இந்த சின்ன ஒரு மொபைலை நம்ம ஆன் பண்ணி வச்சோம்னா இருட்டான ஒரு ரூம்ல இந்த மொபைல் இருக்கக்கூடிய லைட் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். கரெக்டுங்களா? அதே இது ஆன்லயே இருக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய லைட் நம்ம ஆன் பண்ணோம்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ஒயிட் கலரு அது பிளாக் ஆயிடும். பார்த்துருக்கீங்களா? பேக்ல இருந்து ஒரு லைட் அடிச்சதுன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மொபைல் லைட்டு, சின்னதா இருக்கக்கூடிய மொபைல் லைட்டு பேக்ல அடிக்கக்கூடிய இந்த பெரிய லைட்டினுடைய வெளிச்சத்துல அந்த மொபைல் வந்து நமக்கு பிளாக்கா தெரியும். இத்தனைக்கும் அது ஒயிட்டா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். புரியுதுங்களா? எப்படி அந்த ஒயிட்டு பிளாக்கு எப்படி ரெண்டும் மாறிடுது பாத்தீங்களா? அதனாலதான் சொல்றேன், பிளாக்கும் ஒயிட்டும் மோரோவர் ரெண்டும் சேமான கலர், சேமான தன்மைகளை உடையவைகள். சரிங்களா? ஒரு ஒயிட் ஸ்கிரீன்ல வந்து ஒரு படத்தை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறோம். போட்டோ என்னாகும்? அந்த லைட் வழியா அந்த கலர்ஸ் என்ன அதுல நம்ம அந்த படத்துல இருக்கோ
அந்த கலர்ஸ் வந்து நம்மளால அப்படியே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதுலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி அதனுடைய வெள்ளையினுடைய தன்மையில அது நம்மளால அப்படியே பார்க்க முடியும் இல்லைங்களா? அதான் ஒயிட் ஸ்க்ரீன் போடுறாங்க. பிளாக்ல இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரீனு நமக்கு இந்த கலர்ஸ் நமக்கு தெரியாது. பிளாக் வந்து அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிடும். ரெண்டுத்துலயும் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் ரெண்டும் ஈக்குவல். இப்போ நான் சொன்னபடி லைட்ல வந்து ஒயிட்டுக்கு எல்லா கலர்ஸும் அதுல அடங்கி இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு பாகம் இருக்கு RGB CMY அப்படின்றதெல்லாம் வந்து கலர்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? இப்பத்தி இதுல இன்னைக்கு நம்ம பார்த்ததுல என்னன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் சம்பந்தமா பிளாக்ல எல்லா கலர்ஸும் அடங்கி இருக்கு, ஒயிட்ல கலர்ஸ் இல்ல. அதே இது லைட் சம்பந்தமா பிளாக்ல ஒரு கலரும் இல்ல, ஒயிட்ல எல்லா கலர்ஸும் இருக்கு. இது வரைக்கும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? மற்றதை பத்தி நம்ம வேற சில வீடியோகள்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ பிளாக் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. பிளாக்னா என்னன்னா ஒரு பயம், ஒரு திகில், ஒரு மோசமான காரியம், நெகட்டிவான காரியம், அதுதான் பிளாக். பிளாக்ல வந்து நெகட்டிவிட்டியும் இருக்கு, பாசிட்டிவிட்டியும் இருக்கு. இப்போ நீங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கர்டன்ஸு, உங்களுடைய ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பிளாக்ல போட்டீங்கன்னா என்ன ஆகுனா ஏதோ சம்திங் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி, ஒரு துக்க ஃபீலிங் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். செவுத்துக்கு கூட பாத்தீங்கன்னா வால்க்கு வந்து நீங்க பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, நார்மலா நீங்க ஒரு கலர் அடிக்கிறதுக்கும் பிளாக் அடிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா அடிச்சீங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி தோணும். அது சுருங்கல, ஆனா சுருங்கின மாதிரி தோணும். ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் உபயோகப்படுத்தினா நமக்கு தெரியக்கூடிய சில காரியங்கள். ஏன்னா பிளாக் வந்து ஒரு ஹெவி கலர். இப்போ ஒரு ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக்ல ஒரு துக்க காரியத்துக்கு பிளாக்க ஒரு சிம்பிளா உபயோகப்படுத்துவாங்க. அது ட்ரெஸ் மூலியமாவோ இல்ல சின்னதா ஒரு கொடி மாதிரி பிளாக்ல போட்டு அது வந்து ஒரு துக்கத்தின் அடையாளமாக நம்ம அந்த பிளாக் நம்ம உபயோகப்படுத்துறத நீங்க பார்த்துருப்பீங்க. பிளாக் போடுறவங்க வந்து அவங்க ரொம்ப இண்டிபெண்டா இருக்கிறாங்க, அதே போல ஒரு பயம் இல்லாம இருக்கிறாங்க, ஒரு தனித்தன்மையான ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்காங்க, யூனிக் தாட்ஸ் வச்சிருக்காங்க. மற்ற காரியங்கள்ல இருந்தெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபியர்லெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் தான் நம்ம அதனுடைய பாசிட்டிவிட்டியா நம்ம அதை எடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா நீதித்துறையில ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ் பிளாக் உபயோகப்படுத்துவாங்க. இது ஒரு கான்வெகேஷன், அதுக்கும் ஒரு பிளாக். நான் நிறைய பிளாக் பத்தி பேசிட்டு இருக்கேன், அது விடுவோம். நம்மளுடைய சப்ஜெக்ட் பெயிண்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம், ட்ரெஸ்ஸை விட்டுருவோம். ஓகே, கன்க்ளூட் பண்ணிடுறேன் ஒரு தடவை கூட. பெயிண்ட் சம்பந்தமா, பிக்மெண்ட் சம்பந்தமா, கலர் சம்பந்தமா பிளாக்ல வந்து எல்லா கலர்ஸும் அடங்கி இருக்கு. ஒயிட்ல வந்து ஒரு கலரும் இல்லை. ஆனால் லைட் சம்பந்தமா பிளாக்ல ஒரு கலரும் இல்லை, ஒயிட்ல எல்லா கலர்ஸும் அதுல இருக்கு. மற்றபடி வேற கலர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, RGB CMY, அதை பத்தி நம்ம வரக்கூடிய வேற வீடியோகள்ல தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு நம்ம இந்த பிளாக் ஒயிட்ன்றது கலர்ஸ்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கலர்ஸும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் கலர்ஸ் மாதிரி நம்ம ஒரே தன்மையில உபயோகப்படுத்தக்கூடிய கலருக்கு. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ரொம்ப நன்றி.